வணக்கம் மக்களே. நிர்மலா சிஎம் வேட்பாளர். நடிகர் விஜய், எடப்பாடி 2 பேருக்குமே ஒரே அடியாக செக். அமித்ஷாவோட சாணக்கிய பிளானை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து வெளியாகும் புதிய தகவல்கள் சில அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. பாஜக மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டிற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணியில் அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டணி நடைமுறைக்கு வந்தால் நகர மற்றும் படித்த வாக்காளர்களை கவரும் தலைவராக நிர்மலா சீதாராமனை முன்னிறுத்த பாஜக நோக்கம் கொண்டுள்ளதுனே சொல்கிறாங்க. நீண்ட காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் தீவிரமாக இல்லாவிட்டாலும் நிர்மலா சீதாராமனின் தமிழ் பின்னணியும் தேசிய அளவிலான செல்வாக்கும் மாநிலத்தில் பாஜகவின் பிம்பத்தை வலுப்படுத்த உதவும் என்று பாஜக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் துணை முதலமைச்சர் பதவிகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழியலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அரசியல் அதிகாரத்தை சமன் செய்து அனுபவம் வாய்ந்த பிரபலமான முகங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறதுனே சொல்லலாம். நடிகர் விஜய் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டார் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. இந்த கூட்டணியில் பவர் இல்லாமல் பாஜகவும் இருக்க முடியாது. எனவே நடிகர் விஜய், எடப்பாடி பழனிசாமி இருவரையும் சமாதானம் செய்யும் விதமாக அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் இந்த செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என சொல்லலாம். சம்பந்தப்பட்ட தலைவர்கள் யாரும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவோட தமிழ்நாடு தலைவர்களும் இந்த கருத்துக்களை பற்றி பேச மறுத்துட்டாங்க. மேலும் இப்போதே தொகுதி பங்கீடு மற்றும் தலைமை பதவிகள் குறித்து பேசுவது மிக விரைவானது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஊகங்கள் உண்மையானால் இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கும்னே சொல்லலாம். நிர்மலா சீதாராமன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் ஆகியோரை ஒரே கூட்டணியின் கீழ் கொண்டு வருவது ஆளும் திமுகவிற்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த அணியாக உருவாக்கலாம். மேலும் நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் பாஜக தமிழ்நாட்டிற்கு ஒரு பெண் தலைவரை முதல்வராக முன்னிறுத்துவது இதுவே முதல் முறையாகும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் திரைமறைவு விவாதங்கள் தொடர்வதால் வரும் வாரங்களில் மேலும் தெளிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.